மதியழகன் நீங்க குறிப்பிட்டது போல காவல்துறையில காவல்துறையில் வைத்து விசாரணை நடத்தப்படலையா, அங்க சிசிடிவி காட்சி ஏன் வந்துட்டு இங்க சப்மிட் பண்ணல அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இந்த அஜித்குமாரோட வழக்கு ஆரம்பிச்சதுல இருந்து காவல் நிலையத்துல அவங்க வச்சு விசாரிக்கல அப்படின்றது இருக்கட்டும், பொது இடங்கள்ல வச்சுதான் அவங்க விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த காட்சிகளுமே அப்படிதான் காமிக்குது. அது ஒரு காவல் நிலையம் இல்ல, அது ஒரு பொது இடம். அந்த கோயில் கிட்ட வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படல, உயரதிகாரிகள் யாரும் இல்ல, சாதாரண காவலர்கள் தான் இந்த விசாரணை நடத்திருக்காங்க. அதுவும் கொடூரமா அவரை தாக்கி இந்த விசாரணை நடைபெற்றிருக்கு. அதனை தொடர்ந்து பொது இடங்கள்ல விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. காவல்துறையில வைத்து விசாரணை நடத்தப்படலை. இந்த மாதிரி விதிமீறல்கள் அங்கு நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இதற்கெல்லாம் சட்டம் என்ன சொல்கிறது? இதற்கு என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கு? தற்பொழுது இந்த விவகாரத்தில் சில உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்து வருகிறார்கள். அதாவது இடைக்கால உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்து வருகிறார்கள். அதில் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் என்பது தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பு கூறியிருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் தற்பொழுது தொடர்ந்து உத்தரவை வாசித்து வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டது என்பது அது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை கொலை வழக்காக தற்பொழுது மாற்றி விசாரித்து வருவதாக அரசு தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கில் விசாரணை காலை முதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் உத்தரவினை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது அனைத்துமே இடைக்கால உத்தரவாக தான் இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் மனுக்கள் என்பது தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும், உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தெரிவித்திருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மேலும் காவலர்கள் கைது என்பது கண்துடைப்பு நடவடிக்கை, காவல்துறை மரணமாக விசாரிப்பதாக, அதாவது இது ஒரு லாக்அப் டெத்தாகவே கருதி விசாரிப்பதாக காவல்துறை அரசு தெரிவித்திருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் நீதிபதிகள் உத்தரவானது பிறப்பித்து வருகிறது. இதற்கு முன்னதாக நீங்கள் எழுப்பிய கேள்வியை பொறுத்தவரையும் இந்த விவகாரத்தில் காவல் நிலையத்தில் வைத்தே அஜித்குமார் விசாரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் விசாரிக்கப்பட்டது அனைத்துமே பொது இடங்கள், அதாவது கோயில், தென்னந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தான் அவர் விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.